இப்போ நம்ம வந்து தயிர் வடை நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ தயிர் வடைக்கு ஒரு 200 உளுந்து எடுத்து நான் ஊற வச்சு அதில் வந்து ஜீரகம் உப்பும் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தயிரில் கலக்கிறதுக்காக இஞ்சி ஒரு 5 பச்சை மிளகாய் இதை எடுத்து நம்ம அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், எப்பயும் போல் நல்லா நல்லா புஸ் புஸ்ஸுன்னு உப்பு 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 கொஞ்சம் ஜீரகம் போட்டு உளுந்தில் நல்லா நம்ம எப்பயும் போல வடைக்கு எப்படி செய்வோமோ நம்ம அவங்க வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரிக்கு போட்டுருவோம். இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்ம வந்து வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேணுங்கிறவங்க தயிர் வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கிறலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு கூட நம்ம வந்து தயிர் போட்டு இது பண்ணலாம். அவங்க இஷ்டம்தான். அது வெளியில் கடையில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வடை இருக்கட்டும். சூப்பராக இருக்கு. வடை நம்ம வீட்டில் எப்படி இது பண்ணுவோமோ அதே மாதிரிக்கு இது பண்ணிக்கலாம். இல்லை வேணும் நம்மளுக்கு ஈஸியாக வேணும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம கடையில் கூட வடையை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம நல்லா அதை தண்ணியில் போட்டு அலசிடணும். வடையை வந்து நம்ம தண்ணியில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கோ அமைக்க கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம்னா நம்ம செஞ்சு எவ்வளோ வடை வேணுமோ அந்த வடையை நம்ம முதவே நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு இது பண்ணிக்கிறலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ நம்ம வடையை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த வடை வந்து வெந்த உடனே டைரெக்டாக அந்த தண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள். இந்த தண்ணியில் எடுத்து நம்ம போட்டுறோம். அவசரத்துக்கு நம்மளுக்கு வேணும், நம்ம வந்து ஈவினிங் தான் நம்ம சாப்பிட போகிறோம், நம்ம அவசரம் இல்லை அப்படின்னு நினச்சோம்னா இது மாதிரி செஞ்சு நம்ம வந்து வடையை எடுத்து வச்சுக்கிடலாம். எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு அது நல்லா புளிஞ்சிட்டு நம்ம தயிரில் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்லேயே செய்யும் போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்குறதுக்கும் நிறையாவும் சாப்பிடலாம். நம்ம இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம வீட்லேயே நம்ம எல்லாமே செஞ்சு நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜில்லுன்னு வேணும்னா தயிர் வந்து எப்பயுமே ஃப்ரிட்ஜில் நம்ம தாளித்து எல்லாமே ரெடி பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஜில்லுன்னு போட்டு சாப்பிடலாம். ஜில்லுன்னு வேணாட்டினாலும் அப்படியே சும்மா சாப்பிடலாம். கொஞ்சம் லேசாக செவந்ததுக்கப்புறம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் இது பண்ணி செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். தயிர் தாளித்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். வடையை செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிடலாம். வேணுங்கிற போது மட்டும் நம்ம தண்ணியில் எடுத்து நம்ம போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம டைரெக்டாக இந்த வடையை வந்து எடுத்து தண்ணி வச்சுருக்கிறேன். சும்மா சாதாரண தண்ணி தான், அதில் போட்டுற வேண்டியது தான். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணியிலே இருக்கட்டும். அது தண்ணியில் போட்டு முக்கி வச்சுக்க வேண்டியது. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் இருந்தால் போதும்.
நல்லா தண்ணி இந்த முறை அடங்கின உடனே நம்ம எடுத்து அதில் எடுத்து நம்ம போட்டுற வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்கு நல்லா உளுந்து வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. இது உளுந்து வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வடையெல்லாம் செஞ்சு கொடுப்போம். நம்ம வந்து இதில் ரெண்டாவது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தாலும் நம்ம தண்ணியில் வந்து அதை கழுவிடணும். பாருங்களேன், கழுவினோட கொஞ்சம் தண்ணி எல்லாமே போயிடும். அதனால் நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடுவோம். கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு, ஆயில் தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சம் ஆயில் இது பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், இது நல்லா வெடிக்கட்டும். தயிர், இந்த தயிரில் வந்து நம்ம வந்து 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு கொஞ்சம் சின்னதாக ஒரு விரல் அளவுக்கு கொஞ்சம் இஞ்சி, அதில் இதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இதிலேயே போட்டு நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இது நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா 2 பச்சை மிளகாய், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து இந்த தயிர் மேலே ஊற்றி அவ்வளோ. நம்ம தயிர் வடை எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் இந்த தயிரை வந்து இதில் போட்டேன், தண்ணியில் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ப்ரெஸ் பண்ணி இந்த பிளேட்டில் வச்சுக்கிடுவோம். இப்படி பண்ணும்போது அந்த ஆயில் ஃபுல்லாக போயிடுது பார்த்தீங்களா. நம்ம வந்து ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டா போதும். நம்ம அப்படியே பண்ண முடியலையா, நம்ம வந்து ஹோட்டலில் வாங்கிக்கிற வேண்டியது தான். ஹோட்டலில் வாங்கிட்டு நம்ம தயிர் மட்டும் நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கும், அதை நம்ம இது பண்ணிடுவோம். இந்த தயிர் மேலே நம்ம தாளித்து வச்சுருக்குற பாருங்க. இதில் வந்து சாரி பாருங்க, இதில் கடுகு, உளுந்தம் பருப்பு, ஜீரகம் போட்டு தாளிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த தயிரில் வந்து பச்சை மிளகாயும் இஞ்சியும் உப்பும் போட்டு அரைச்சி அதில் கலந்துருக்கோம். இது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இதில் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கிடுவோம். எவ்வளோ தயிர் வேணுமோ அதை வந்து நம்ம வந்து ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கிடுவோங்க. இது எவ்வளோ நம்மளுக்கு இஷ்டப்படி நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கிறலாம். நார்த்துலலாம் வந்து ஜீனி போடுவாங்க, இங்கே ஜீனி வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஜீனி போடலை. பாருங்கள், இது மேலே வந்து கொஞ்சம் காரா பூந்தி மிக்சர் இருந்தால் கூட போடலாம். காரா பூந்தி என்கிட்ட காரா பூந்தி இருக்கிறதுனால நான் காரா பூந்தி தான் போடுறேன். போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் வெறும் மிளகாத்தூள் வச்சுருப்போம்ல, அதை எடுத்து கொஞ்சம் லேசாக அப்ளை பண்ணி விடுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கா? எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இந்த மிளகாயை சும்மா அழகாக வச்சு இது பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான். இது ஈஸியான மெத்தடில் அழகாக செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த தயிர் வந்து ஊற நிறைய எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம். கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். நாளைக்கு இதை விட வேறு இன்னொன்று உங்களுக்கு வந்து நல்லா செஞ்சு காமிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.